ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 5 பயிற்சி 5.3ல் 8ஆம் கணக்கு பார்க்கணும். என்ன கொடுத்துருக்கோம்? A -3 2, B 3 2 மற்றும் C -3 -2 என்பன ஏயில் செங்கோணத்தை கொண்டுள்ள செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஒரு செங்கோண முக்கோணம் வரைஞ்சுக்கணும். ஏயில் செங்கோணம், ஸோ ஏ இங்கே இருக்கணும். ஏங்கிற பாயிண்ட் இங்கே, ஏ பி சி ஆர்டராக தான் எழுது. ஏ வந்து -3 2, பி வந்து 3 2, சி வந்து -3 -2. ஏயில் செங்கோணம், ஸோ இந்த இடம் 90 டிகிரி. என்ன கொடுக்குறாங்க? செங்கோண முக்கோணத்தின் உச்சிகள் போட்டாச்சு. கர்ணத்தின் நடுப்புள்ளியானது பிசி தான் கர்ணம். ஏபிசி ஒரு செங்கோண முக்கோணம். ஆங்கிள் ஏ தான் 90 டிகிரி. பிசி கர்ணம். அந்த கர்ணத்தின் நடுப்புள்ளி பிசியின் நடுப்புள்ளி டின்னு வச்சுக்கிடுவோம். எந்த லெட்டர்னாலும் வைக்கலாம். என்ன நிரூபிக்க சொல்றாங்க? கர்ணத்தின் நடுப்புள்ளியானது உச்சிகளிலிருந்து சம தொலைவில் உள்ளது என நிறுவுக. இந்த உச்சி ஏ பிசி இருக்கு இல்லையா, இதுல இருந்து எல்லாமே சம தொலைவில் இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த டிங்கிறது கர்ணத்தின் நடுப்புள்ளின்னு சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அப்ப நடுப்புள்ளி அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த நடுப்புள்ளிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ணி முதல்ல டி கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து சம தொலைவில் இருக்கு அப்படின்னா டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஏடி என்ன, பிடி எவ்வளோ இருக்கு, சிடி எவ்வளோ இருக்கு, 3 லென்த்தும் ஈக்குவல்னு ப்ரூவ் பண்ணும். ஏடி இந்த பிடி சிடி 3 சமம்னு நிரூபிக்கணும். ஓகே, முதல்ல டி கண்டுபிடிப்போம். டி வந்து பிசியின் நடுப்புள்ளின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க, கர்ணத்தின் நடுப்புள்ளி ஆனதுன்னு. அப்ப கர்ணத்தின் நடுப்புள்ளி இப்ப கண்டுபிடிப்போம். x1 + x2/2 y1 + y2/2. ஸோ என்ன ஆகும்? 0 0ன்னு வருது, ஆதி புள்ளின்னு வருது. டி வந்து என்ன வருது? 0, 0ன்னு வருது. ஸோ இப்போ ஏடி பிடி சிடி கண்டுபிடிக்கும். முதல்ல டிஸ்டன்ஸுக்குரிய ஃபார்முலா என்னது? x1 - x2 the whole square plus y1 - y2 the whole square. தொலைவுக்கான சூத்திரம். ஏ வந்து என்ன புள்ளி? -3 2. டி வந்து என்ன? 0 0. ரூட் ஆஃப் x1 - x2 the whole square plus y1 - y2 the whole square. இது x1ஆவும் y1ஆவும், இது x2 y2. இல்லைன்னா ஆதி புள்ளியிலிருந்து ஒரு புள்ளியுடைய தொலைவுக்கான சூத்திரம் √(x1² + y1²) டைரக்டா -3² 9, இங்க 2² 4, √13. அதே போல பிடி ஆரிஜின் கீழே அப்படியே 3² + 2². இதுவும் 9 + 4 13. ஓகே, ஆதி புள்ளியிலிருந்து தொலைவு √(x² + y²) ஷார்ட் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படி இல்லை, இதை x1 y1 இதை x2 y2 வச்சாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஏன்னா 0க்கு வேல்யூ இல்லை, அதனால கட் ஆகும். அடுத்து சிடி -3² + -2 x² + y² ஃபார்முலாவா போட்டுருவேன். ஸோ எல்லாமே என்ன வருது? √13 வருது. ஸோ கர்ணத்தின் மையப்புள்ளியிலிருந்து அனைத்து முனைகளும் சம தொலைவில் உள்ளன. ஏடி பிடி சிடி மூணுமே என்னவா? √13. எனவே கர்ணத்தின்
நடுப்புள்ளியிலிருந்து முனைகள் சம தொலைவில் உள்ளன. அப்படின்னு இதெல்லாம் 5 மார்க்ஸ்.